வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங் உடன் வெளிவந்திருக்கிற த கிரேட் ஃப்ளூட் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். கதைப்படி பூமியோட கடைசி நாள் நெருங்கிக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் வரலாறு காணாத மழை வந்துகிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் சுனாமி மாதிரி வெள்ளம் வந்துகிட்டு இருக்குது. படத்துல ஹீரோயின் தான் பையனோட சேர்ந்துகிட்டு ஒரு 30 மாடி குடியிருப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம படத்துல ஹீரோயின் ஒரு AI ஆராய்ச்சியாளரா இருக்கிறாங்க. பெரும் வெள்ளம் வரனால ஊரு வெள்ளத்துல மூழ்கிக்கிட்டு இருக்குது. அப்ப ஹீரோயினோட பையனையும் காப்பாத்தணும் அப்படின்ட்டு ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வராரு. அவரு காப்பாத்துற முயற்சியில ஈடுபடும் போது இவங்க எல்லாருமே ஒரு டைம் லூப் மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பெரும் வெள்ளம் வர காரணம் என்ன, ஹீரோயின் பண்ற ஆராய்ச்சிக்கும் ஹீரோயினோட பையனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச முதல் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங்டம் மீயோட நடிப்பு தான். ஒரு அம்மாவா தன்னுடைய பையனை காப்பாத்த அவங்க எந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்கிறாங்க, படத்துல வர எமோஷன், இது எல்லாமே சூப்பராவே இருக்குது. இந்த படத்தோட முதல் 30 நிமிஷத்துல பெரும் வெள்ளம் எப்படி வருது அப்படிங்கிறதையும் மக்கள் வெள்ளத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப த்ரில்லரா கொண்டுட்டு வந்திருப்பாங்க. இந்த படம் 1 மணி நேரம் 45 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஷார்ட்டான படம். குயிக்கா உங்களால பார்த்து பிடிக்க முடியும். படத்துல வெள்ளம் எப்படி வருது, பில்டிங் எல்லாம் வெள்ளத்துல எப்படி மூழ்குது அப்படிங்கிற இடங்கள்ல விஎஃப்எக்ஸ் ஆனது குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப தத்ரூபமா கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஆனா படத்துல குறைகளும் இருக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸுக்கு இந்த படம் குழப்பமா மாறிடுது. டைம் லூப் ஏன் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்குள்ள இந்த படம் முடிவடைஞ்சிருது. படத்தோட முதல் பாதி வேகமா இருக்கும். செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தோட திரைக்கதை ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருது. ரைட்டிங்ல செகண்ட் ஹாஃப்க்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்கலாம். படத்துல லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெருசா நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. தமிழ் டப்பிங்லயே இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தீரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.